குஜராத் மாடல் ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமில்ல? மக்களை பற்றி சிந்திக்க ஒரு துளி நேரம் இல்லை. கோயில் கோயிலா ஓடி வர்றார் ஐயா. நீங்கள் யார்? மக்களுக்கான தலைவனா இல்ல கோயில் பூசாரியா? யார் நீங்க? குஜராத் மாடல் ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமில்ல? என்னது? பசுமாடு, பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம் கோஷம், பாரத மாதாக்கு ஜெய். இதை தவிர வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது இருக்கா? இவங்க கோட்பாடும் கொள்கைகளும். மக்களை பற்றி சிந்திக்க ஒரு துளி நேரம் இல்லை. கோயில் கோயிலா ஓடி வர்றாரு ஐயா. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வராரு, ஜெஸ் விளையாட்டை தொடங்க வராரு, கேலோ இந்தியாவை தொடங்க வராரு, தனுஷ்கோடிக்கு போறாரு, எங்க ராமேஸ்வரத்துக்கு போறாரு, அங்கெல்லாம் போனர் இருக்கு. ஆனா திருநெல்வேலி தூத்துக்குடியில வெள்ளத்துல சிக்கி செத்த எங்களை பார்க்க வர முடியல. சென்னையில பெருவெள்ளத்துல மிதந்த எங்களை பார்க்க வர முடியல. நீங்கள் யார்? மக்களுக்கான தலைவனா இல்ல கோயில் பூசாரியா? யார் நீங்க? கடைசியா நீங்க இந்த நாட்டின் உயர்ந்த அமைச்சர், முதன்மை அமைச்சர், பிரதமர்னு இப்படி போய் நீங்க கோயிலுக்குள்ள உங்களை விட மாட்டேன்ட்டான். ஏன்னா நீ தீண்டத்தகாதவன். எல்லாருக்கும் இந்த லட்டை கொடுத்துட்டு வந்த சாமி உங்களை பிரதமரை விட்டுட்டு ஒரு மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கொடுத்துட்டு போயிட்டான். நீங்க அவமானத்தில் தலை குனிஞ்சிட்டீங்க. பிரதமருக்கே அந்த நிலைமையெல்லாம் சாதாரண மக்களுக்கு எங்களுக்கு என்ன நிலைமை? என்ன நிலைமை? ராமர் கோயில் கட்டி திறந்திருக்காரா இல்ல திறந்துட்டு கட்டுறாரா? சிரிக்காத, உண்மையிலே கட்டி முடியல. ஒரு தளம் கட்டிருக்குது. நான் சொன்னேனே 24 தேர்தல் அப்ப திறப்பாருன்னு, சரியா திறக்கிறாரு. ஒரு தளம் தான் கட்டிருக்கு, மேல கோபுரம் அது செட்டு. இப்ப திறந்துட்டு கட்டுவார். உன்னை எங்க உண்டி தொலைகிறது? நான் உங்க எல்லாத்தையும் கேட்கிறேன், என் அருமை பெற்றோர்கள்ட்ட, தம்பி தங்கைகள்கிட்ட. உங்களை நீங்க நல்லா கற்றறிந்த சான்றோர்கள் இருக்கிற மாவட்டங்கிறாங்க. உண்மையிலே நீங்க நல்லா சிந்திச்சு பார்ப்பீங்களா? எல்லாத்தையும் யோசிப்பீங்களா? உங்களை ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்க சோனியா காந்தியின் சின்னத்தம்மக்க, பெரியத்தம்மக்க, அவங்க பெரியம்மா மக்க, பொண்ணு போர், பொண்ணெடுத்தோர், அவர்களுக்கு பேரன் பேத்திகள், அப்புறம் மோடியுடைய மாமன் மகன்கள், சித்தப்பா மக்கள், அமித்ஷாவுடைய அத்தமயங்கள், அவர்களெல்லாம் உங்களுக்கு உறவினர்கள். நாங்கள் அந்நியர்கள். இந்தி உங்களுக்கு தேசிய மொழி, தமிழ் உங்களுக்கு தமிழ். மக்களை பற்றி சிந்திப்பவனுக்கு சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திக்க நேரமும் இருக்காது, தேவையும் இருக்காது. இறைவனை தரிசிக்கிற அந்த நேரத்தில் ஒரு ஏழை மகனை, ஒரு ஏழை தாயை தரிசித்து அவளுக்கு தேவை எதுவோ அதை நிறைவேற்றுவதே ஆகச் சிறந்த இறைப்பணி என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். பசித்தவன் தட்டில் உணவிடுபவன் எவனோ அவன்தான் உலகத்தில் தலை சிறந்த கடவுள். உன் கோயில்ல நெய்வேத்தியம் செய்யணும், பொங்கல் படைக்கணும், பூஜைக்கு தேங்காய் கொடுக்கணும், வாழைப்பழம் கொடுக்கணும், நான் தான் கொடுக்கணும், இவன் தான் கொடுக்கணும். நல்லா கவனிச்சுக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.